J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets. Chapter 6 Gilderoy Lockhart. ஹாரி அப்படின்னு கூப்பிட்ட லாக்ஹார்ட்டோட பெரிய பற்கள் சூரிய வெளிச்சத்துல பிரகாசிச்சது. தலைய ஆட்டினபடியே ஹாரி ஹாரி ஹாரி. ஹாரிக்கு சுத்தமா எதுவுமே புரியல. அதனால அமைதியா இருந்தான். நான் கேள்விப்பட்டேன், நிச்சயமா அது என் தப்புதான், என்ன நானே நொந்துகிட்டேன். அவர் எதை பத்தி பேசுறாருன்னு ஹாரிக்கு சுத்தமா புரியல. அத அவர்கிட்டயே சொல்லிடுற உத்தேசத்தோட ஹாரி வாய திறந்தப்போ லாக்ஹார்ட் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. இதுக்கு முன்னாடி எப்ப இவ்ளோ அதிர்ச்சி அடைஞ்சேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. பறக்கிற கார்ல ஹாக்வர்ட்ஸுக்கு. நிச்சயமா எனக்கு தெரியும் இத நீ ஏன் பண்ணன்னு. ஹாரி 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 அசத்திட்டப்போ. அவரு வாய திறந்து பேசாதப்பவும் அவரோட அற்புதமான பற்கள் ஒவ்வொன்னும் எப்படி பிரகாசமா தெரியுதுங்கிறத குறிப்பிட்டே ஆகணும். உனக்கு மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கறதுல இருக்கிற சுகத்தை நான் கொடுத்துட்டேன் இல்லையா? ருசி கண்ட பூனை ஆயிட்ட. நாளிதழ்ல வேற என் கூட சேர்ந்து முதல் பக்கத்துல வந்துட்ட. அதனால மறுபடியும் அதை பண்ணாம இருக்க முடியல இல்லையா? ஐயோ ப்ரொஃபசர், அதெல்லாம் இல்ல. ஹாரி 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 அப்படின்னு சொன்னபடியே லாக்ஹார்ட் தன்னோட கைய நீட்டி ஹாரியோட தோலை பிடிச்சாரு. எனக்கு புரியுது, ஒரு தடவை ருசி கண்டுட்ட, மறுபடியும் அதையே பண்ணணும்னு நினைக்கிறது சகஜம்தான். அப்புறம் என் மேலதான் தப்பு, உனக்கு அந்த ருசி காட்டி விட்டதுக்கு. உனக்கு அது தலைக்கேறிடுச்சு. ஆனா நல்லா கவனி குட்டி மனுஷா, உன் மேல மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக நீ கார்ல எல்லாம் பறந்து வரணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் அமைதியாயிரு, சரிதானே? நீ வளர்ந்து பெரிய மனுஷனாகிறதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு. அவருக்கு என்ன, ஏற்கனவே அவரு சர்வதேச அளவுல பிரபலமான மந்திரவாதி, அவரு சொல்லுவாரு அப்படின்னு தானே. ஆனா எனக்கு 12 வயசா இருந்தப்போ ஒண்ணு தெரியற அளவுக்கு கூட எனக்கு யாருக்குமே தெரியாது. உண்மையா சொல்லணும்னா நானும் ஒரு ஆளே கிடையாது அப்போ. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சில பேராவது உன்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, அந்த ஹீ ஹூ மஸ்ட் நாட் பி நேம்ட் அவர் கூட நடந்த சம்பவங்களால அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி நெத்தியில இருந்த மின்னல் வெட்டு தழும்ப பார்த்தாரு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். விச் வீக்லியோட ரொம்ப அற்புதமான புன்னகைக்கான விருதை தொடர்ந்து 5 வருஷமா வாங்கினதோட ஒப்பிட்டா இந்த தழும்பெல்லாம் ஒண்ணுமே இல்லதான். ஆனா இதுதான் தொடக்கம் ஹாரி, இதுதான் தொடக்கம். அவர் ஹாரிய பார்த்து அற்புதமா கண்ணை இமைச்சு காமிச்சிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிட்டாரு. ஹாரி சில வினாடிகள் திகச்சு போய் அசையாம நின்னுகிட்டு இருந்தான். அப்புறமா தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது தான் கிரீன் ஹவுஸ்குள்ள இருக்கணும்னு. கதவை திறந்துகிட்டு உள்ள நுழைஞ்சான். கிரீன் ஹவுஸோட நடுவுல போடப்பட்டிருந்த ஒரு பெரிய மேஜைக்கு பின்பக்கம் ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட் நின்னுகிட்டு இருந்தாங்க. வெவ்வேறு நிறத்துல 20 ஜோடி காது கவசங்கள் மேஜை மேல வைக்கப்பட்டிருந்தது. ஹாரி போய் ரான் அண்ட் ஹெர்மாயினிக்கு நடுவுல நின்னான். அப்ப அவங்க சொன்னாங்க, நாம இன்னைக்கு மேண்ட்ரேக் தாவரங்களை மறுநடவு பண்ண போறோம். இப்போ மேண்ட்ரேக்கோட பண்புகளை யார் எனக்கு சொல்ல போறீங்க? யாருக்கும் எந்த ஆச்சரியமும் இல்லாத வகையில ஹெர்மாயினியோட கைகள் தான் காத்துல முதல்ல உயர்ந்தது. மேண்ட்ரேக் அல்லது மேண்ட்ரகோரா, அது ஒரு சக்தி வாய்ந்த மறுசீரமைக்கும் தாவரம் அப்படின்னு ஹெர்மாயினி சொன்னதை கேட்க வழக்கம் போல அவ பாட புத்தகத்தை விழுங்கின மாதிரியே இருந்தது. உருமாற்றம் அடைஞ்சவங்களையும் சாபத்துக்குள்ளானவங்களையும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர பயன்படுது. எக்ஸலன்ட், 10 points to Gryffindor அப்படின்னு ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட் சொன்னாங்க. மேண்ட்ரேக்ஸ் எதிர் மருந்துகள் தயாரிப்புல முக்கியமான பங்கு வகிக்குது. அதே சமயம் இது ஆபத்தானதும் கூட. யார் அதுக்கான காரணத்தை சொல்ல போறீங்க? ஹாரியோட கண்ணாடி காத்துல உயர்ந்த ஹெர்மாயினியோட கையில இருந்து நூல் இழையில தப்பிச்சது. மேண்ட்ரேக்கோட அழுகை அதை கேக்குறவங்களுக்கு ஆபத்தானது அப்படின்னு அவ சட்டுன்னு சொன்னான். சரியா சொன்ன, இன்னொரு 10 points எடுத்துக்கோ அப்படின்னாங்க ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட். இப்போ இங்க இருக்கிற மேண்ட்ரேக்ஸ் எல்லாமே சிறு கன்றுகள் தான் அப்படின்னு சொன்னபடியே வரிசையா வைக்கப்பட்டிருந்த குழிவான தொட்டிகள் அவங்க சுட்டி காமிச்சதும் எல்லாரும் நல்லா பாக்குறதுக்காக திமு திமுன்னு முன்னாடி ஓடினாங்க. நூத்துக்கணக்கான குட்டி குண்டு தாவரங்கள் ஊதா பச்சை நிறத்துல வரிசையா வளர்ந்திருந்தது. ஹாரிக்கு அதை பார்க்க ரொம்ப சாதாரணமா தான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஹெர்மாயினி சொன்னது போல மேண்ட்ரேக்கோட அழுகைய பத்தின எந்த யோசனையும் கூட அவனுக்கு இல்ல. எல்லாரும் ஆளுக்கு ஒரு காது கவசத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட். இளஞ்சிவப்பு நிறத்துல குண்டா புசு புசுன்னு இல்லாத காது கவசமா எடுக்கிறதுக்கு எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் உங்களை இத போட்டுக்கங்கன்னு சொல்றப்போ இந்த காது கவசங்கள் உங்க காதை முழுசா மூடி இருக்காங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. அதே போல பாதுகாப்பான சமயம் வர்றப்போ இத கழட்ட சொல்றதுக்காக என் கை கட்டை விரலை உயர்த்தி காமிக்கிறேன், சரியா அப்படின்னாங்க ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட். இப்ப எல்லாரும் உங்க காது கவசத்தை போட்டுக்கோங்க. ஹாரி அவனோட காது கவசத்தை போட்டுக்கிட்டதும் அவனுக்கு சுற்றுப்புறத்துல இருந்த எந்த சத்தமுமே கேட்கல.
ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட் இளஞ்சிவப்பு நிறத்துல குண்டா இருந்த காது கவசத்தை போட்டுக்கிட்டு அவங்க அணிஞ்சிருந்த மேலங்கியோட கைகளை சுருட்டி விட்டுக்கிட்டு ஒரு பருத்த செடியை இறுக்கமா பிடிச்சு வேகமா இழுத்தாங்க. அத பார்த்த ஹாரி ஆச்சரியத்துல வாய பொளந்தான். அந்த செடியில வேருக்கு பதிலா குட்டியா சேரும் சகதியுமா முற்றிலும் அழுக்க ஒரு குழந்தை மண்ணுக்குள்ள இருந்து வந்த மாதிரி இருந்தது. இலைகள்லாம் அதோட தலையில இருந்து முளைச்ச மாதிரி இருந்தது. அது வெளுத்த பச்சை நிறத்துல பளபளப்பான தோலோட மூச்சை பிடிச்சுக்கிட்டு அடி தொண்டையால அலறிக்கிட்டு இருந்தது. ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட் ஒரு பெரிய செடி தொட்டிய டேபிள் கீழ இருந்து எடுத்து மேண்ட்ரேக் அதுக்குள்ள வச்சு ஈரமான உரத்த மேல அள்ளி கொட்டி இலைகள் மட்டும் வெளியே தெரியற மாதிரி மூடுனாங்க. ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட் கைகளை தட்டிட்டு கட்டை விரலை உயர்த்தி காமிச்சப்புறமா அவங்க அணிஞ்சிருந்த காது கவசத்தை கழட்டினாங்க. நம்ம கிட்ட இருக்க மேண்ட்ரேக்ஸ் எல்லாமே நாற்றுகள் தான், அதனால அதுங்களோட அழுகை உங்களை கொல்லெல்லாம் செய்யாது அப்படின்னு அவங்க ரொம்ப அமைதியா சொன்னதை கேட்க ஏதோ ஒரு பூச்செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வந்ததை சொல்ற மாதிரி ரொம்ப சகஜமா இருந்தது. ஆனாலும் இதுங்களோட அழுகையும் உங்களை பல மணி நேரத்துக்கு மயக்கத்துக்கு உள்ளாக்கலாம். நிச்சயமா நீங்க யாரும் உங்களோட முதல் நாள் வகுப்பை தவற விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால வேலையை தொடங்கறதுக்கு முன்னாடி உங்களோட காது கவசங்கள் காதுல சரியா பொருந்தி இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. கிளம்புறதுக்கான நேரம் வர்றப்போ நான் திரும்பவும் வரேன். ஒரு ட்ரேக்கு 4 பேர் நின்னுக்கோங்க. ஏகப்பட்ட செடி தொட்டிகள் இங்க இருக்கு. அங்க மூட்டையில உரம் இருக்கு. விஷத்தன்மை வாய்ந்த டான்டாகுலா தாவரத்துக்கிட்ட கவனமா இருந்துக்கோங்க. அதுங்களுக்கு இப்பதான் பல்லு முளைக்குது. அவங்க பேசிக்கிட்டு இருந்தப்போ முள்ளு முள்ளா அடர் சிகப்பு நிறத்துல ஒரு செடி அவங்க தோள்கள்ல மெல்லமா ஊற ஆரம்பிச்சதும் அவங்க பட்டுன்னு ஒரு அடி அடிச்சாங்க. அது உடனடியா அதோட உணர்கொம்புகளை சட்டுன்னு உள்ள இழுத்துக்குச்சு. ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினி கூட ஹஃபில் பஃப் சுருட்ட முடி பையன் வரத்த சேர்ந்துகிட்டான். இதுக்கு முன்னாடி ஹாரி அவனை பாத்திருக்கான், ஆனா பேசினதெல்லாம் இல்ல. நான் ஜஸ்டின் ஃபிளெச்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப உற்சாகமா ஹாரி கிட்ட கைய குலுக்குனான். நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீதான் பிரபலமான ஹாரி பாட்டர் இல்லையா? அப்புறம் நீ ஹெர்மாயினி கிரேஞ்சர், எல்லாத்துலயும் முதலிடம் பிடிக்கிறவ. அவன் சொன்னது கேட்ட ஹெர்மாயினிக்கு முகம் பிரகாசிச்சது. அவகிட்டையும் கை குலுக்குனான். அப்புறம் ரான் வீஸ்லி, பறக்கிற கார் உன்னோடதுதான் இல்லையா? ரான் சிரிக்கல, ஏன்னா அவன் சிந்தனையில இருந்து இன்னும் ஹவுலர் விலகவே இல்ல. லாக்ஹார்ட் ரொம்ப அற்புதமா இருக்காருல அப்படின்னு ஜஸ்டின் ரொம்ப சந்தோஷமா சொன்னபடியே டிராகன் எருவுரத்தால செடி தொட்டிகளை நிரப்பிக்கிட்டு இருந்தான். அவரு ரொம்ப தைரியமான ஆள் இல்ல? அவரோட புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? தொலைபேசி அறைக்குள்ள ஓநாய்கிட்ட மாட்டிக்கிட்டா நான்லாம் பயத்திலேயே செத்து போயிருப்பேன். அவர் எவ்வளவு நிதானமா கையாண்டு அதை வீழ்த்தி இருக்காரு. பயங்கரம் இல்ல? எனக்கு ஒரு பெரிய ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சது தெரியுமா? ஆனா அதுக்கு பதிலா நான் இங்க படிக்க வந்ததை நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு வார்த்தைகளால விலக்கி சொல்லவே முடியாது. நிச்சயமா என் அம்மாவுக்கு அதுல கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா அவங்கள நான் லாக்ஹார்ட்டோட புத்தகங்களை படிக்க வச்சதுல இருந்து குடும்பத்துல ஒரு தேர்ந்த மந்திரவாதி இருந்தா எவ்வளவு உபயோகமா இருக்கும்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு பேசுறதுக்கு அதிகம் வாய்ப்பு கிடைக்கல. தங்களோட காது கவசங்களை போட்டுக்கிட்டு மேண்ட்ரேக்ஸ் மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட் ஏதோ ரொம்ப சுலபமா இந்த வேலையை பார்த்து முடிச்ச மாதிரி இருந்தது. ஆனா அது அவ்வளவு சுலபமாலாம் இல்ல. இந்த மேண்ட்ரேக்ஸ் மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வரவே விரும்பல. அதே சமயம் செடி தொட்டிக்குள்ள போகிறதுக்கும் தயாரா இல்ல. அதுங்க துள்ளி குதிச்சு கூரிய குட்டி கைமுட்டிகளை அசைச்சு உதச்சு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. ஒரு குண்டு மேண்ட்ரேக்க செடி தொட்டிக்குள்ள வச்சு உரம் போட்டு மூட ஹாரிக்கு முழுசா 10 நிமிஷம் தேவைப்பட்டது. கிளாஸ் முடிஞ்சப்போ ஹாரிய போலவே எல்லாரும் வேர்த்து விறுவிறுத்து கை காலெல்லாம் வெளவெளத்து போய் உடம்பெல்லாம் மண்ணை வாரி கொட்டி தான் இருந்தாங்க. எல்லாரும் கோட்டைக்கு திரும்பி மேல ஒட்டி இருந்த மண்ணெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறமா கிரிஃபிண்டர்ஸ் அவசர அவசரமா டிரான்ஸ்பிகரேஷன் கிளாஸுக்கு கிளம்புனாங்க.